ஒரு பெண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது என்னது? இந்த உலகம் தராதுங்க. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? எல்லா விதத்திலையும் நாம் அவர்களை விட வேறு. எல்லா விதத்திலையும், பயாலஜிக்கலா, பிசிக்கலா, சைக்கலாஜிக்கலா, ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அவரவர்கள் அவரவர்கள் நிலையில் உயர்ந்தவர்கள். ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. பயாலஜிக்கலா நாம வேற, அவங்க வேற. பிசிக்கலா நாம வேற, அவங்க வேற. சைக்கலாஜிக்கலா நாம வேற, அவங்க வேற. அவங்க சிரிக்கிறதுக்குலாம் நம்ம சிரிக்க முடியாது. நம்ம சிரிக்கிறத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இதுதான் அடிப்படையா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? நான் அவரை மையமிட்டு இதை பேசல, நான் பொதுவா பேசுறேன். அவர் இன்னைக்கு சிக்கனாரு. இல்லைன்னா இந்த மைக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட வச்சு பேசுவேன். ஏன்னா அங்கெல்லாம் ஆண்கள் தானே இருப்பாங்க, 2-3 பேர் தான் உட்கார வச்சிருப்பாங்க. பரவாயில்ல, அங்க பின்னால ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து தன்னுடைய வேலையில பிஸியா இருக்காரு. என்ன பிரச்சனைனா, ஒரு பெண்ணினுடைய சுயம் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும்? அவள் எப்பொழுது இந்த உலகத்தில் சந்தோஷம் அடைகிறாள், எப்பொழுது அவள் முழுமை அடைகிறாள்? நான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றேன்ப்பா. அவளுடைய சுயமரியாதைன்றது என்னன்னு சொல்லிடுறேன். 17-18 வயதில் இருக்கிறீர்கள் நீங்கள். நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வயசுல புரியணும். 40 வயசுல புரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. 18ல புரிஞ்சிடும். நான் நிறைய நாள் ஆச்சுங்க பஸ்ல டிராவல் பண்ணி ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும். என்னுடைய கார் என்னை விட்டுட்டு போயிருச்சு. நான் போய் அதை கேட்ச் பண்ணணும்னு சொன்னா பின்னால ஒரு ஏசி பஸ் வந்துச்சு. இந்த பெருங்கலத்தூருக்கு விட்டுருந்தான் பஸ். ஏறிட்டேன். முன்னால வண்டி போயிட்டு இருக்கு. நான் போன்ல சொல்றேன், நீங்க போயிட்டே இருங்க, நான் அங்க இறங்கிக்கிறேன், நீங்க எனக்காக நிக்க வேண்டாம், போயிட்டு இருங்க, சரக்கு சரியா வந்துகிட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். முன்னால மகளிர்னு போட்டிருக்குங்க, 2 சீட்டு மகளிர்னு போட்டிருக்கு. அதுல 2 பேர் உட்காந்துருக்கான். ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, ஒரு பையன் உட்காந்துருக்கான். 2 பேர் உட்காந்துருக்கான். நான் போய் நிக்கிறேங்க. அவன் எந்திரிக்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் தானேன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கிறேன். அந்த பொண்ணு கிட்ட இவன் பேசுறான். என்ன பேசுறான்? இரு இன்னும் மேட்ரே வரல, அதுக்குள்ள நீ ஏன் சந்தோஷம்? என்னங்கடா பேசுறான்? ஏய் கேள, வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப பெருசாலாம் நினைக்காத. கேள. இந்த பொண்ணு வந்து காதுல அந்த இது போட்டு வச்சிருக்கு. அதான் அதை போட்டு வச்சுக்கிட்டு அது கேட்டுட்டு இருக்கு, பாட்டு கேட்டு இருக்கு. அது கேட்கவே, அந்த பையனை பார்க்கவே இல்லை. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆமல்ல, கேள அப்படிங்கிறானா? அவ்வளோ நேரமா கேட்கறானேன்றதுனால நான் கேட்டேன் என்னன்னு. என்னமோ சொல்ல போறான், சொல்லு அப்படின்னு. என்னன்னு பாரு. அவன் சொல்றான் அந்த பொண்ணுகிட்ட, அந்த பொண்ணுல காது இருந்து அதை எடுத்துட்டு அப்படின்னுச்சா? கடவுளை, இதை மட்டும் நீ இந்த வயசுல புரிஞ்சுக்க, மற்றதெல்லாம் பின்னால வரும். அவன் சொல்றான், நீ ரொம்ப அழகா இருக்க. சரியா? இங்க கவனி, நல்லா கவனி. 2 சீட்ல 1.5 சீட்ல உட்காந்துருக்கான். சரியா? அவன் சொல்றான், இவ அழகா இருக்கிறன்னு. இது திருப்பி ரியாக்ஷன். நான் அப்படியே போய் முன்னால பார்த்தேன், என்ன ரியாக்ஷன் பண்றா இதுக்குன்னு அப்படின்னு சிவர் அப்படின்னுச்சு. ஆமல்ல, சிரிச்சுட்டாங்க. அவன் இந்த சனியனுக்கு அந்த அவமானம் கூட புரிய மாட்டேங்குது. அவன் சிரிக்கிறான். அடுத்த பாயிண்ட் பாரு. நீ அவன் உண்மையா அவன் நல்லவங்க. அவன் அடுத்ததா நமக்கு ஒரு நம்மள ரிலீவ் பண்றான். ஆனா நாம தான் சிக்கிக்கிட்டு இருக்கோம். அவன் சொல்றான் அந்த பொண்ணு கிட்ட, உனக்கு தெரியுமா நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அவன் சொல்றாங்க. இந்த பொண்ணுல மறுபடியும் கால் எடுத்துட்டு என்ன சொன்ன? நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமாவா? ஏன்? அவளுக்கு வந்து she wants to know the reason why he is telling that she is so good.
good. She wants to know why I am so good to you. அதுக்கு அவன் சொன்னான் பாரு பதில். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் நீ நம்புற. புரியுதா? எங்க எங்க நாம நிதானிக்கணும்ங்கிறது புரியுதா? அப்படியே இது இந்த 20 வயசு பையன் மட்டும் செய்யல இந்த காரியங்களை. நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜுடைய பிரின்சிபல் அவரு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ப்ரோக்ராம் வந்து மகளிர் தினம், மார்ச் 8 மகளிர் தினம். அன்னைக்கு என்ன பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஹிந்து பத்திரிகையில இருந்து சப் எடிட்டர் வந்திருக்காங்க. நானும் அவங்கள உட்கார்ந்துருக்கோம். அந்த யூனிவர்சிட்டி 2 பேரும் உட்கார்ந்துருக்கோம். இந்த இதே மாதிரி தாங்க அரங்கம். ஒரு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் ஒருத்தங்க, ஒரு லேடி, அவங்க வந்துட்டு யங் லேடி, அவங்க நேரா வந்துட்டு, ஹாய் கேர்ள்ஸ், we are going to start the program. Oh, I'm really very happy. You all look so beautiful. Happy Women's Day அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாங்க. Now I call upon our principal to give an inaugural address. அவர் போறாரு. சரியா? போய் நின்னுட்டு அப்படி பார்த்தாருங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு சொல்றார், டாக்டர் பர்வீன் சுல்தானா வந்திருக்காங்கோ, அவங்க தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இங்கிலீஷ்ல பேசாம தமிழ்ல பேசுறேன். சரி, ஆரம்பிக்கிறார் பேச்ச. ஆல் ஆஃப் யூ ஹாப்பி விமென்ஸ் டே. அது என்னன்னு தெரியல, பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசும்போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? ஒரு மரியாதை இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே, ஆண்கள் பெண்களுக்கு எப்படி உடல் பற்றிய சிந்தனை, அவர்களுக்கான கற்பிதங்கள் ஆரம்ப காலம் முதல் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, ஒரு ஆணுக்கு முன்னால் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மரியாதை அளவில் கொஞ்சம் கூட குறையாமல் ஆண்களும் நமக்கு முன்னால் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் குறைய முடியாது. அவர் சொல்றார் வந்து, நீங்களாம் ரொம்ப அழகா இருக்கிறீங்கோ. அவருக்கு பேசுறதுக்கு எவ்வளவு மேட்டர் இருக்கு. அதுல இருந்து அவர் அதை தான் எடுத்தாரு. எடுத்துட்டு பிசிக்ஸ் ப்ரொஃபசர் சொன்னாங்க, நீங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் மேடம், அவங்க பேரை சொல்லி சொல்றாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெல் ஹர் நேம். மேடம், நீங்கெல்லாம் அழகா இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. அந்த நேரம் அந்த மனிதர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்ல, அப்பவே புரிஞ்சு போச்சு அவருக்கு வலதுபுறத்துல, அன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், சனி, நான் உட்கார்ந்துருக்கேன் வலதுபுறத்தில், நான் உட்கார்ந்துருக்கேன். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது மேடம், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் நான் தான் சொல்லணும். நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நான் தான் சொல்லணும் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாரா. எனக்கு நேரா போய் உட்காந்துட்டு அவர்கிட்ட பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன். சார், நான் எப்போவே பெரியவர்களை அவமானப்படுத்த மாட்டேன். என்னுடைய சுயமரியாதைக்கு, என் மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கக்கூடிய பாலினத்திற்கு யாரேனும் சுயமரியாதை இல்லாத கருத்துக்களை சொன்னால் உள்ளம் பன்றி மாதிரி அப்படி போயிட்டு நிக்கிற வழக்கம். போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க கில்லி படம் பார்த்திருக்கீங்க சார், கில்லி படம் பார்த்து இதை புரிஞ்சுக்கோ பிள்ளைகளா, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நான் அங்கே கொடுத்த போர்க்குரல் என்பது என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம இன்னைக்கு இந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுவோம். அவன் சொல்றாரு, நான் சொன்ன போய் கில்லி படத்துல ஒரு கேரக்டர் பிரகாஷ் ராஜ்னு ஒரு கேரக்டர் வரும். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார். அதான் நமக்கு அதான் ஞாபகம் இருக்கு பாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நான் அந்த பழனிவேல் சாருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதெல்லாம் நீயே சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் அழகா இருக்கிறேன்னு இதை யார் தெரியுமா சொல்லி கொடுத்தா எனக்கு? ஏ பெண்ணே, இன்னைக்கு போய் உன் டைரியில எழுதி வச்சுக்கோ இந்த வார்த்தைய.
பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண் மகனுக்கும் தராதே, அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொல்லி இருப்பது சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் சொல்ற, நான் அழகா இருக்கிறேன்னு எனக்கு முன்னால எவனாவது சொன்னா என் சுயமரியாதையை அவன் குறைக்கிறான் என்று பொருள். அதெல்லாம் நீ ஏன் சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது என்று சொல்லி தாண்டி போவதற்கு நமக்கு தெரிய வேண்டும். ஆமாவா அப்படி நின்னா வச்சுக்க செத்தான்னு அர்த்தம். இந்த மொழிதான் நமக்கு புரிய வேண்டும்.